திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இறை சக்தி என்பது, டிவைன் பவர் என்பது ஒன்றே ஒன்றுதான். மாபெரும் சக்தி, பேரானந்தம், பேராற்றல், பெருங்கருணை, பேரமைதி எல்லாம் அந்த ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நாம் நமக்கு இஷ்டமான பிடித்தமான ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம், பக்தியினால் வணங்குகிறோம் எனும் பொழுது அந்த தெய்வத்தின் நாமமே அவர்களுக்கு எல்லாமாக இருந்து காக்கும். நாமம் என்பது ஒலி அல்ல, அது உயிரை தாங்கும் அருள் சக்தி. அந்த சரணாகதி என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை. இறைவனிடம் தன்னை முழுமையாக சமர்ப்பித்தலே சரணாகதி. இந்த சரணாகதி பண்ணிய பின்பும் நமக்கு சில சிரமங்களும் குழப்பங்களும் வந்து கொண்டே இருக்கலாம். அந்த குழப்பமும் சிரமமும் கூட இறை அருள்தான். அந்த இறை அருளை நாம் புரிந்து கொள்ளுதல், அதாவது அது கர்மவினையினால் வந்ததா அல்லது நம்மை முன்னேற்றிக் கொள்வதற்காக வந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமே தவிர, சலித்து கொள்ளுதல் அவசியமற்ற ஒன்றாகும். சரணாகதி செய்யும் பொழுது வருகின்ற அத்தனையும் இறைவனது திருவருள் என்று எண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் நாட்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் எல்லா வேலைகளையும் செய்யுமாறு நாம் நம்மை பழக்கிக் கொள்ளுதல் அவசியம். அந்த நாமம் மனதின் பழைய இருளை அகற்றும், தைரியத்தை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த அளவும் எள்ளளவும் ஐயமில்லை என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிய மேவ வாராதே வினை என்ற என் இதய தெய்வமான முருகப்பெருமானின் பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.